ரோஹிணிய பார்த்து மகேஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரோஹிணி, முத்துவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே, இதுக்கு காரணம் நீதானா? பிளான் பண்ணி முத்துவ மாட்டி விட்டுட்டியா என்ன அப்படின்னு மகேஸ்வரி கேக்குறாங்க. ரோஹிணிக்கு சிரிப்பு சந்தோஷம் தாங்க முடியல. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, இதெல்லாம் கடவுளே எனக்காக அமைச்சு கொடுத்தது. ஏ ரோஹிணி, சும்மா சொல்லாத. நீ தானே சொன்ன முத்து கிருஷ்ண தத்தெடுக்கிறதுல பிரச்சனை பண்ணுவான், அவன் சும்மா இருக்க மாட்டான், அதுக்கு ஒரு வழி பண்ண போறேன் அப்படின்னு நீ சொன்னீல. எனக்கு என்னவோ நீ தான் பிளான் பண்ணி முத்துவ போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கன்னு சொல்லி தோணுது. இல்லனா காரணமே இல்லாம எதுக்காக முத்துவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மகேஸ்வரி கேக்குறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, ஏய், இது முத்துவே செஞ்ச தப்புடி. முத்துவுக்கும் மீனாவோட தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்காரே அருண், அவருக்கும் ஒரு சின்ன கிளாஷ், அதுல அடித்தடி சண்டை ஆயிடுச்சு. நல்லதா போச்சு, ஏதோ ஒரு காரணம் அவன் லாக்அப்ல இருக்கான், அவன் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தான்னா கிறிஷ தத்தெடுக்கிற விஷயத்த பத்தி மறந்தே போயிடுவான். எனக்கும் இது சாதகமா தான் இருக்கு. இப்பவே அவன் வெளியில வந்துட்டான் வை, வந்த உடனே அருண் மேல இருக்க போட்டிக்காகவாது கிறிஷ தத்தெடுத்தே அவனு ஒத்த கால்ல நிப்பான். அவன் ஜெயில இருக்கிறது நல்லதாண்டி, அதுதான் நானும் விரும்புறேன். அவன் இங்க இருக்க கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. ஆமா ஆமா ரோஹிணி, மீனாவையும் முத்துவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ எத்தனையோ பிளான் பண்ணுன. இப்போ அதுல ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு. முத்துவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. முத்து ஜெயில கிடக்க போறான், உனக்கு சந்தோஷம்தான், உன் காட்டுல மழை அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியும் சொல்றாங்க. பின்ன என்னடி, இவன் யாரு? என் பையனை தத்தெடுக்கிறதுக்காக அந்த அருண் கேட்டதுலயும் ஒன்னும் தப்பே கிடையாதுடி. அவன் கேட்டிருக்கான், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பிள்ளை பெத்துக்க வைக்கல, இவன்லாம் இன்னொரு பிள்ளைய தத்தெடுக்க போறானோ. அவன் கேட்டது கரெக்ட் தானே? இவனுக்கும் மீனாக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இவங்க ஏன் குழந்தை பெத்துக்கணும்னு யோசிக்கல? யாரோ ஊரா விட்டு பிள்ளைய தத்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மீனாவும் பாத்தியா, பைத்தியம் மாதிரி கிருஷி என்னமோ ஹெல்ப் பண்ணானா, அதுக்காக கிருஷ்ணு அவன் பின்னாடியே உயிரை விட்டுக்கிட்டு திரியறான். ரோஹிணி, எனக்கு ஒரு டவுட், இதே மீனாவோட இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? வேற என்ன பண்ணுவேன், ஈஸியா அப்படியே தரமா செய்கை செஞ்சிருப்பேன். மீனா இடத்துல நானும் என் இடத்துல மீனாவும் இருந்திருந்தா கண்டிப்பா மீனாவை ஆன்டி கிட்ட நாசூக்க போட்டு கொடுத்திருப்பேன். இதுலயும் அங்கிள் மீனா பேச்சன்னா ரொம்ப நம்பி கேட்பாரு. அங்கிள் கிட்ட தெளிவா பக்குவமா போட்டு கொடுத்திருப்பேன். ஆனா நான் தான் போட்டு கொடுத்தேன்னு தெரியாத அளவுக்கு போட்டு கொடுத்திருப்பேன். ஆனா மீனாவுக்கு அந்த அளவுக்கு கன்னிங்கான குணம் கிடையாது. அவ ரொம்ப நேர்மையா உண்மையா இருக்கிறவ. அதையும் தாண்டி கிருஷி மேல ரொம்ப பாசம். இத்தனை நாள் வரைக்கும் இவ யாரு என் பையன் மேல பாசம் வைக்கன்னு கோவப்பட்டேன். ஆனா இப்ப அந்த பாசம் ஒண்ணு மட்டும்தான், அத வச்சுதான் நான் அவளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, அவ என்ன மாட்டி விட்டுருப்பா அப்படின்னு ரோஹிணி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத எல்லாத்தையுமே மீனா மகேஸ்வரி வீட்டு வாசல்ல நின்னு அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அடி பாவி, ஏன் புருஷன் ஜெயில இருக்குது உனக்கு சந்தோஷமா? ச்சே, எவ்வளவு ஒரு கெட்ட குணம் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. ஆமா, நான் கூட தான் நினைச்சேன், இவரு லாக்அப்ல இருக்காரு, அவர் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும், வெளியில வந்தா கிருஷ்ண தத்தெடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு, நான் என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியாம முழிச்சுக்கு போயிருப்பேன் அப்படின்னு நானும் தான் நினைச்சேன். அதுக்குன்னு இவர் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு கெட்ட குணத்தோட யோசிக்கிறாளே, இவளுக்காக நான் எதுக்காக நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதையும் தாண்டி எனக்கும் அவருக்கும் பிள்ளை பெத்துக்க வக்கல்லன்னு சொல்லி கேவலமா பேசுறான் இவள அப்படின்னு மீனா பல்ல கடிச்சிட்டு போறாங்க. அண்ணாமலை ஸ்டேஷனுக்கு வந்து முத்துவ பாக்க வராரு. டேய், என்னடா இன்னமும் எவ்வளவு காலண்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருப்ப அப்படின்னு கேக்கும்போது முத்து சொல்றாங்க, இல்லப்பா, அவன் என்ன பேசினான் தெரியுமா, ரொம்ப தரம் தாழ்த்தி பேசிட்டான்பா, அதனாலதான் கோவத்துல அடிச்சிட்டேன். டேய், அவன் என்ன வேணா பேசட்டும், ஆனா பேச்சு பேச்சோட இருக்கணும், கை நீட்டக்கூடாதுல்ல. இப்ப யாருக்குடா நஷ்டம்? நீ தானே வந்து லாக்அப்ல கிடக்குற. அடுத்தவங்க நம்மள ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. நாம அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுலதான் நம்ம திறமையே இருக்கு. எதுக்குடா இப்படி அசிங்கப்பட்டு நிக்கணும்? யார இங்க வந்து நிக்கிறது அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. மீனா விஷயத்த கேள்விப்பட்டு ஸ்டேஷன்ல முத்துவ பாக்குறதுக்காக வேகமா ஓடி வராங்க. மீனாவும் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கத பாத்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய், அவர் மேல தப்பு இருக்காது சார், விட்டுடுங்க சார், என் தங்கச்சி புருஷன் தான் அருண், அவர் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க, ஒருத்தரை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிக்கிறது தப்பு தானே, வன்முறையில இறங்குறது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் இவர் பக்கம் சாதகமா ஏதாவது சாட்சி வேணும், வெளியில எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, முத்து அனாவசியமா சண்டைக்கு போக மாட்டாரு, அப்போ அருண் பக்கம் ஏதாவது தப்பு இருக்கும், சண்டை நடந்த இடத்துல போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு மீனா போய் அந்த டீ கடையில விசாரிச்சு பாக்குறாங்க. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து அந்த ஃபுட்டேஜை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அருண் பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டையும் காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இத பார்த்துட்டு அருணை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க,
இந்த மாதிரி பேசினா ஒருத்தன் அடிக்கத்தான் செய்வான். இருந்தாலும் அருண் பண்ணினது தப்புதான், ஆனா நீ கை நீட்டினது தப்புதான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வார்ன் பண்ணி வெளியில அனுப்புறாங்க. முத்து வெளியில வந்துட்டும் அருண் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க, அருண் பண்ணினது தப்புதான், அதுக்காக நீங்க கை நீட்டினது தப்புதான். இந்த விஷயத்த இப்படியே விட்டுடுங்க. யார் வேணா எது வேணா சொல்லிட்டு போட்டோம். நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படணும்? மாமாவை இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு மீனா வருத்தப்பட்டு பேசுறாங்க. இதுல என்னோட தப்பும் இருக்குதுங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மீனா முத்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, இதுல நீ என்ன பண்ணன மீனா? உன் மேல என்ன தப்பு இருக்கு? நான் அந்த கடையில டீ குடிச்சிட்டு இருந்தேன், அவன் வந்த உடனே எந்திரிச்சு போயிருக்கணும். அவன் என்ன பார்த்த உடனே வேணும்னே கோவப்படுத்தணும்னு ஏதோ தகாத வார்த்தையெல்லாம் பேசினான். நம்ம கிருஷ தத்தெடுக்க போறோம்ல, அத வச்சு எனக்கு பிள்ளை பெத்துக்க தகுதி இல்ல அப்படின்னு கேவலமா பேசினான். அந்த கோவத்துலதான் அடிச்சேன். கிருஷ தத்தெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம பிள்ளை பெத்துக்கிறோம், பிள்ளை பெத்துக்கல, அது நம்மளோட பர்சனல், அது எப்படி அவன் பேச முடியும் அப்படின்னு முத்து கோவமா பேசுறாங்க. நீ கிருஷ தத்தெடுக்க வேண்டாம்னு சொன்னேல, அத போய் நான் சீதா கிட்ட சொன்னேன். சீதா ஒருவேளை அருண் கிட்ட சொல்லிருக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சதுனால்தான் அருண் என்ன கேவலமா பேசுறான் அப்படின்னு முத்து சொல்லும்போது, இல்லங்க கிருஷ நம்ம தத்தெடுக்க முடியாது, அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அத சொல்லணும்னு தான் நானும் வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் இத்தனை நாள் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி மீனா எல்லா விஷயத்தையும் முத்து கிட்ட சொல்லலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு அதிர்ந்து போயிடுறாங்க. என்னம்மா நீ சொல்றது எல்லாம் உண்மையா? ஏன் இத்தனை நாள் சொல்லாம மறைச்சு வச்சிருந்த? இத முன்னவே சொல்லிருக்கலாம்ல. இல்ல மாமா, கிருஷ் பாவோன்னு நினைச்சேன். அதோட ரோஹிணி ரொம்ப கெஞ்சினாங்க. ரோஹிணி சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். இப்பதான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் வாழ்ற வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சினாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கவும் முடியல. என் மனசுக்குள்ள ஒளிச்சு வைக்கவும் தெரியல. ரொம்ப கடந்து போராடுறேன். விட விட இந்த பிரச்சனை பெருசாக்கிட்டே போதே தவிர ரோஹிணி எல்லார்கிட்டயும் சொல்லி மன்னிப்பு கேக்குற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்றாங்களே தவிர சொல்லவே மாட்டாங்க. உண்மையை மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. இதுலயும் இவர் ஜெயில இருந்தா இந்த உண்மை இன்னும் கொஞ்ச நாள் வராது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா அப்படின்னு மீனா முத்து கிட்ட அண்ணாமலை கிட்டையும் ரோஹிணிய பத்திய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் ஆத்திரத்தோட வீட்டுல போய் வச்சுக்கலாம் அந்த பார்லர் மாவ, வா மீனா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அண்ணாமலையும் சொல்றாரு, மீனா நீ இது ஒண்ணும் கஷ்டப்படாத, நான் அந்த ரோஹிணிய நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. முத்து, மீனா, அண்ணாமலை 3 பேரும் நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா ரோஹிணியும் மனோஜும் கணக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பாக்குற விஜயா, எவ்வளவு நல்லா என் பையன் மனோஜ பாத்துக்கிறா பாத்தியா ரோஹிணி, நான் பார்த்த மருமக அப்படின்னு ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரா வந்த அண்ணாமலை ரோஹிணி கணத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அப்படியே ரோஹிணி பறந்து போய் தரையில விழுகிறாங்க. விஜயா கேக்குறாங்க, என்னங்க ஏங்க மருமக ரோஹிணி அடிக்கிறீங்க? ஏய், இப்படி நீ பேசி பேசி இவளை தலையில தூக்கி வச்சுதான் இவளை பத்திய ரகசியங்கள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. எவ்வளவு பெரிய பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்கா தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு. ரோஹிணி அப்படியே மீனாவை திரும்பி பாக்குறாங்க. மீனாவும் முத்துவும் அப்படியே வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.